அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும், அவர் எதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுவதை இப்பொழுது பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதனின் அனைத்து செயல்களும் அவனுக்குரியதே, ஆனால் நோன்பை தவிர இது எனக்குரியதாகும், இதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் நோன்பு ஒரு கேடயமாகும். உங்களில் ஒருவர் நோன்பு வைத்தால் அன்று அவர் தீயதை பேச வேண்டாம், மேலும் கூச்சல் போட வேண்டாம். ஒருவர் நோன்பு வைத்தவரை திட்டினால் அல்லது சண்டை போட்டால் நான் நோன்பாளி என்று அவர் நோன்பு வைத்தவர் கூறட்டும். முஹம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நோன்பாளியின் வாயின் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட நறுமணம் மிக்கதாகும். நோன்பாளிக்கு 2 வகை சந்தோஷம் உண்டு. ஒன்று, நோன்பு திறக்கும் போது சந்தோஷம் அடைகிறான். இரண்டாவது, அல்லாஹ்வை சந்திக்கும் போது நோன்பின் மூலம் கிடைக்கும் நன்மைகளால் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.